என்ன சகல இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம்? அத்தையும் ரேவதியை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கலையேப்பா. ஏப்பா அந்த சிவனாடி தான் கடத்திருப்பான்னு பார்த்தா அவன் என்னமோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றான். அவர் போய் சொல்றாரு. இதுல அந்த சூரிய கலா வேற என்னமோ உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்குப்பா. அது அவளுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? ஏதோ சரவண இன்ஸ்பெக்டர் பேசுனதுனால பிரச்சனை பெருசாகாம அப்படியே முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து தான் வந்து சேருதுன்னு தெரியல நமக்குன்னு. அவளையும் அவனையும் பார்த்தா கோல காண்டாகுது சகல எனக்கு. ஒன்னும் ஆகல. இல்ல அங்கிள். நல்ல வேலை தம்பி, குழந்தைக்கு எதுவும் ஆகல. குழந்தை மேல காரை ஏத்தாம சாமர்த்தியமா காரை நிப்பாட்டிட்டீங்க. குழந்தை தான் தெரியாம ரோட்ல குறுக்க வந்துருச்சு. ஆனா நீங்க நிதானமா காரை ஓட்டி நிறுத்திட்டீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில நிக்காம கூட போயிடுவாங்க. ஆனா நீங்க நிறுத்தி குழந்தைய பத்தி விசாரிக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? நம்ம தான் கவனமா ஓட்டணும். உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகல அங்கிள். சரி, ரோட்ல விளையாடக்கூடாது, அப்படி ஓரமா போய் விளையாடணும்னு. சரிங்க அங்கிள். குட் கேர்ள், போய் விளையாடுங்க போங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்பதானே வீட்டுல இருந்து வந்தேன், திரும்ப எதுக்கு ஃபோன் பண்றா? மனுஷனை நிம்மதியா சரக்கடிக்க கூட விட மாட்டான். போனை கட் பண்றாரு சார். திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருமா. இப்ப எதுக்கு நோயினு ஃபோன் பண்றான்? இப்ப நான் அட்டன் பண்ணா எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேட்டு உயிரெடுப்பான். சார் திரும்பவும் கட் பண்றாரு சார். சகல இப்ப என்னப்பா பண்ணலாம்? இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யார் பேசுறத? சார் நாங்க பாண்டியா பிரியாணி கடையில இருந்து பேசுறோம். நீங்க இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, அதை டெலிவரி கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கேன் சார். எங்க இருக்கீங்க? என்னது பிரியாணியா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையா. ஐயா போனா சார். என்னாச்சுங்க? எப்போ வந்தாலும் போதையில் இருப்பான் போல இருக்குப்பா. போனை கட் பண்றான். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ சார், நான் தான் பாண்டியா பிரியாணி. சார் அந்த பிரியாணியோட சேர்ந்து ஒரு தந்திரி வேற ஆர்டர் பண்ணிருக்கீங்க சார். எங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நேரா எடுத்துட்டு வந்து நானே கொடுத்துறேன். யோ, நான் தான் பிரியாணி ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்க பேர் தானே பழனிசாமி? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஃபோன் பண்ணி பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணீங்க. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியது என் கடமை. எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்துருவேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்களே சார். என்ன சார் நீங்க? சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். சட்டுன்னு கிளம்பி பட்டுன்னு வர சார். யோ, என்ன உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? நான் தான் பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணலன்னு சொல்றேன்ல. தம்பி என்ன பிரச்சனை? எதுக்கு போன்ல கத்திட்டு இருக்கா? அண்ணா, யமகண்ட முடிய என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் பூஜை போட்டு செங்கலை தயாரிக்க நெருப்பு வச்சிடலாம்ல. பல தடங்கள் வந்துருச்சு. இனிமே எந்த தடங்களும் வராம அந்த ஆண்டவன் தான் அருள் செய்யணும். அவனே இன்னும் என்ன அவனை நெருப்பு வைக்காம இருக்காங்க? சித்தப்பா, யமகண்ட முடிய இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, அதான் வைக்காம இருக்காங்க. வைப்பாங்க, பொறுமையா இருங்க. நெருப்பு வச்சா அந்த சாமுண்டீஸ்வரியும் அவ மகளும் எரிஞ்சு சாம்பலாகிறத சந்தோஷமா என் கண்ணால பார்க்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு சாக மாட்டேங்கிறாளுங்க, நெருப்பும் வைக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ சித்தப்பா, எல்லாம் நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடவுளே, என் அம்மாவும் ரேவதியும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க காணாம போய் ரொம்ப நேரமாச்சு. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். அட என்ன தம்பி இன்னும் பிரியாணியை காணோம்?
ஃபோன் பண்ணி அத்தனை தடவை கேட்டோம். அண்ணா வருவானே, வராமல் எங்கே போயிட போகிறான்? நீங்கள் சரக்கு சாப்பிடுங்க. இல்லைப்பா, பிரியாணியோட சாப்பிட்டோன்னா நல்லா கிக்காக இருக்கும்ல, அதான்ப்பா கேட்டேன். வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதா? என்னப்பா நீ? உள்ள விட மாட்டேன்ட்டாங்கண்ணே. அண்ணே ரெடியா, கொஞ்சம் ஸ்டெடியா நில்லுங்க. சூப்பர்ண்ணே. எங்கப்பா பிரியாணியை காணோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, அவசரப்படாதீங்க, கிடைக்கும். இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த செயின் என்னதில்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு. இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டால் என்ன அர்த்தம்? அடி, அவர் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல, திரும்ப திரும்ப ஒப்பாத்திக்கிட்டே இருக்க. இப்போ ஒழுங்கு மரியாதை அந்த செயின் எங்க இருந்து கிடைச்சுன்னு சொல்லி, இல்லைன்னா நீ உயிரோடய போய் சேர மாட்ட. நான் தான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? உண்மையை சொல்றான், அடிச்சு மண்டையை உடைச்சிடும். சொல்லிடுறேன் சார், என்ன அடிக்காதீங்க சார். சொல்லு. ஒரு பொண்ணு கழுத்துல இருந்து கழட்டிட்டு வந்தது தான் இந்த செயின். ஏண்டா இப்படிலாம் கேட்டாதான் உண்மையை சொல்லுவியா? அந்த பொண்ணு இப்போ எங்க? சார் அந்த பொண்ணையும் அந்த அம்மாவையும் கொல்ல சொன்னாங்க சார். கொல்ல சொன்னாங்களா? யாரா கொல்ல சொன்னா? சிவனாண்டியும் அவர் சித்தப்பாவும் சார். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? 2 பேரையும் செங்கல் சூளையில வச்சு எரிக்க சொன்னாங்க. அதான் அவங்கள மயக்கமாக்கி செங்கல் சூளையில மறைச்சு வச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நெருப்பை பத்த வச்சிருவாங்க சார். காசுக்காக பண்ணிட்டு. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்க. இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சகல காலதப்பா ஃபோன் பண்ணி சூளையில தீ வைக்க போறா சொன்னாங்க. இப்போ என்னப்பா பண்ணலாம்? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தீ வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க. சரிப்பா. அடி சகல, அடி. ஓ சூப்பர் சகல. ம்